நடந்துச்சு சபையில. அதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டாதான் அடுத்ததுக்கு நம்ம கடந்து போவோம். இருக்கிறவர்கள் எல்லாரும் நடந்து போவாங்க, கிறிஸ்டியன்ஸ் மட்டும் கடந்து போவாங்க. நம்முடைய மத்தியில் ஒரு சகோதரன் கடந்து வந்திருக்கிறார் அப்படின்றார். என்கிட்ட மைக்கு கொடுக்குறார். நான் எதை கடந்து வந்தேன்? ஆத்த கடந்து வந்தனா, குளத்தை கடந்து வந்தனா? சும்மா வந்திருக்கிறாருன்னு மட்டும் சொல்ல போதாது. போயின்னு சொல்லுங்களேன்னு சொன்னா ஐயா வாய் திறந்து பேச ஆரம்பிச்சாலே. யாராவது ஒருத்தர் வாசிங்க அப்போஸ்தலர் நடபடிகள் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 42வது வசனம். 42. அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அந்யோன்யத்திலும் அப்பம் பிட்குதலிலும் ஜெபம் பண்ணுதலிலும் உறுதியாய் தரித்திருந்தார்கள். இதுதாங்க நடந்துச்சு. முதல்ல சபை ஆரம்பிக்கப்பட்ட பொழுது ரட்சிக்கப்பட்ட 3000 பேரை குறித்து அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரத்துல வாசிக்கிறோம். அப்ப அந்த 3000 பேர் ஒரு இடத்துல கூடியிருக்கலாம், பாதி பாதியா கூடியிருக்கலாம். எப்படிங்க 3000 பேர் ஒன்னா கூடினாங்க? நமக்கு அதெல்லாம் தெரியல. பைபிள் அதை பத்திலாம் ஒன்றும் சொல்லல. தம்பி சாலமன் அவர்களே வணக்கம். அதாவது நீங்க இந்த 42வது வசனத்திலே இருக்கக்கூடாது. எதுக்காக கூடுனாங்க அப்படிங்கிறத அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2ஆவது அதிகாரம் 1வது வசனத்துல வாசிச்சிங்க. அப்படியே லைனா வந்தீங்கன்னா 42வது வசனத்துல அதுக்கு என்ன கூடியிருக்காங்க, எத்தனை பேர் கூடினாங்க, எதனால கூடியிருக்கு அப்படிங்கிறது எழுதப்பட்டிருக்கிறது. எழுதப்படலைன்னு சொல்லப்படாது. உருட்டுறதை கொஞ்சம் சரியா உருட்டணும். வேத வசனத்தின் அடிப்படையில் சொல்லணும். சரிங்களா? பார்க்கலாம். நம்ம இன்னைக்கு 100-200 பேரை வச்சு கூட்டுறதே பெரிய விஷயமா இருக்கு. சரி, எப்படியோ கூடி. அதற்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆவியானவர் உங்களோடு கூட இல்லை அப்படிங்கிறது தான் அர்த்தம். உங்களுடைய சுய பெருமை, சுய நாணம்தான் வெளிப்படுகிறது என்று தான் அர்த்தமாகிறது. அதனால தான் உங்களால் சமாளிக்க முடியல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நம்முடைய திருப்பூர் சாலமோன் அவர்கள் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2வது அதிகாரம் 42வது வசனத்தில் அவர்கள் அப்போஸ்தலனுடைய உபதேசத்தில் அப்படிங்கிற அந்த வார்த்தையை வைத்து அதற்கு மையமாக வைத்து சில காரியங்களை உருட்டியிருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போஸ்தலருடைய உபதேசமா அல்லது கிறிஸ்துவின் உபதேசத்தை சார்ந்து அவங்க உபதேசித்தாங்களா அப்படிங்கிறது தெளிவா சொல்லலை. அப்போஸ்தலர்கள் தான் அதிகாரம் நியமிச்சாங்க, அதிகாரிகளா சபைக்கு இருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. ரைட், ஓகே. ஆனா அப்போஸ்தலருடைய உபதேசமா, அங்கே கிறிஸ்துவனுடைய உபதேசமா? புரியுதுங்களா? இப்போ ஒண்ணு இல்லை. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2வது அதிகாரம் 1-2 நீங்க வாசிச்சு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, நான் ஒரு இரு வசனங்களை உங்களுக்கு சொல்றேன் பாருங்க. 1வது வசனம், பெந்தேகோஸ்தே என்னும் நாள் வரும்போது அவர்கள் எல்லோரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்தில் வந்திருந்தார்கள். அப்பொழுது 2வது வசனம், அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல் வானத்திலிருந்து சடுதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்த வீடு முழுவதும் நிரம்பிற்று. அல்லாமலும் அக்னி மயமான நாவுகளைப் போல் பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொரு மேலும் வந்து அமர்ந்தது. அவர்கள் எல்லோரும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தரின வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளை பேசத் தொடங்கினார்கள். பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்படுறாங்க. அப்போ அப்போஸ்தலர்கள் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு ஆவியானவரால் வழிநடத்தப்படுகிறாங்க, கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறார்கள். அதற்கும் நான் வசனத்தை சொல்றேன் பாருங்க. அவங்களுடைய உபதேசம் கிடையாது, அப்போஸ்தலர்களுடைய உபதேசம் கிடையாது. ஆவியானவர் அவங்கள்ட்ட கிரியை செய்கிற எல்லாமே. நீங்க ஒண்ணு இல்ல, மத்திய அந்த 4 சுவிசேஷ நூல்லையும் கம்பேர் பண்ணுங்க. ஒவ்வொரு வசனத்தையும் இவங்க சீசர்கள் செய்த காரியமும் என்னெல்லாம் பண்ணாங்க அப்படிங்கிறத ஒவ்வொன்று நீங்க கோட் பண்ணீங்கன்னா தான் தெரியும். லூக்கா எழுதின சுவிசேஷத்தையும் அப்போஸ்தலர் நடவடிக்கைகளையும் அப்படி ரெண்டையும் கம்பேர் பண்ணுங்க. எப்படி பண்ணாங்க, எப்படி அப்போஸ்தலர்கள் செஞ்சாங்க அப்படிங்கிற உபதேசத்தின்படிதான் உபதேசித்திருக்கார்கள், கிறிஸ்துவை பிரசங்கித்தார்கள் அப்படின்னு இருக்கு. அவங்களுடைய உபதேசமா தானா உபதேசமும் பண்ணிட முடியுமா? நீங்க ஒவ்வொரு வசனத்தையும் நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா அது சுவிசேஷ 4 சுவிசேஷ நூல்ல இருக்கு பாத்தீங்களா, அந்த நூல்ல உள்ள காரியங்களை தான் வலியுறுத்தி சொல்லியிருப்பாங்க. புரியுங்களா இல்லையா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதாவது பரிசுத்த பவுல் சொல்றாரு எப்படின்னா, கலாத்தியருக்கு எழுதிய நிருபம் 1வது அதிகாரம் 12வது வசனம், நான் அதை ஒரு மனுஷனால் பெற்றதும் இல்லை, மனுஷனால் கற்றதும் இல்லை, இயேசு கிறிஸ்துவே அதை எனக்கு வெளிப்படுத்தினார். இயேசு கிறிஸ்துவே வெளிப்படுத்தினாரா?
அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு. அப்ப வெளிப்படுத்துறது, அதாவது ஆவியானவருடைய போக்கஸ்ட், ஆவியானவருடைய வழிநடத்துதல், ஆவியானவருடைய வல்லமை. ஆவி ஒரு மனுஷனுக்குள்ள சும்மா நான் ஒரு உபதேசம் பண்ண முடியுமா? பண்ண முடியாது. அப்போ நான் ஆவியானவருடைய அபிஷேகம் இருக்கணும், பரிசுத்த ஆவியினுடைய வல்லமை இருக்கணும். வல்லமையினாலே நான் சொல்லுவேன், அவருடைய உபதேசத்தை நான் எடுத்துரைக்க முடியும். சாதாரண அப்போஸ்தலர்களுடைய உபதேசத்தை செய்ய முடியுமா? செய்ய முடியாது இல்லையா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போஸ்தலர் நடபடிகள் 28வது அதிகாரம் 31வது வசனத்திலே இவ்வாறாக எழுதப்படுகிறது. மிகுந்த தைரியத்துடனே தடையில்லாமல் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கித்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றிய விசேஷங்களை உபதேசித்து கொண்டிருந்தான். அப்படி இருக்கு. மிகுந்த தைரியத்துடனே தடையில்லாமல் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கித்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றி விசேஷங்களை உபதேசித்து கொண்டிருந்தான். எப்படி? அப்போ அவங்களுடைய உபதேசம்னா எப்படி பண்ணியிருப்பாங்க? ஆவியானவர், அதாவது புதிய ஏற்பாட்டில் நமக்கு ஆவியானவர் இருக்கிறார். நம்ம எல்லா காரியத்தையும் அவர் நமக்குள் கிரியை செய்கிறார், அவர் வெளிப்படுத்துறார். அதனால பிரசங்கிக்காங்க. புரியுதுங்களா இல்லையா? அப்ப சும்மா போட்டுக்கிட்டு குருட்டடி, அதாவது நம்முடைய திருப்பூர் சாலமன்ட்ட இருக்கக்கூடிய காரியம் என்னன்னா, பிரிவினை அங்கங்க ஒரு புக்கை வாங்கி வச்சுக்கிட்டு எதையாவது ஒண்ணு கிண்டிக்கிட்டு கிளப்பி விட்டுக்கிட்டு, வேதத்தில் நமக்கு கொடுக்கப்பட்ட வேதத்தில் என்ன எழுதப்பட்டிருக்கிறது அப்ப முழுசா நம்ம ஆராய்ஞ்சு பார்க்கணும். ஒரு வசனத்தை மட்டும் அடிச்சு விட்டா அப்போ அதுக்கு ஜோடி வசனம் இருக்கா இல்லையா? அப்ப அனலைஸ் பண்ணணுமா வேண்டாமா? நீங்க 4 சுவிசேஷ நூல்ல பாருங்க. அதாவது மத்திய எழுதின சுவிசேஷம், மார்க் எழுதின சுவிசேஷம், லூக்கா எழுதின சுவிசேஷம், யோவா, இந்த 4 சுவிசேஷ நூலையும் இந்த நூல்களோட 1 தீமோத்தேயு 2 தீமோத்தேயு மற்றுமான கொரிந்தியர் எல்லா இதையும் நீங்க அப்போஸ்தலர் நடவடிக்கைகளையும் நீங்க கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா த்ரோட்டா ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவினுடைய உபதேசத்தை தான் அப்படியே கோட் பண்ணியிருப்பாங்க. ஒரு சில வசனங்களை விசுவாசத்துக்காக என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆபிரகாமினுடைய காரியத்தை மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. விசுவாசத்தை அதிகரிக்கும்படி, விசுவாசத்தினாலே அவன் நீதியாக எண்ணப்பட்டது. அப்போ விசுவாசத்தினால் வருகிற ஆசீர்வாதத்தை குறித்து பிரசங்கித்தாங்க. பழைய ஏற்பாட்டில் ஒரு சில வசனங்களை எடுத்து அது ஒரு முன்மாதிரணமாக கொண்டு வந்தாங்க. அது அப்போஸ்தலருடைய உபதேசமா அல்லது பரிசுத்த ஆவியானவருடைய வழிநடத்தில் ஊடாக உபதேசமா? வாசிச்சு பாருங்க. 4 சுவிசேஷ நூலையும் எடுத்து பார்த்தீங்கன்னா தான் இவங்க அந்த ஊழியர்கள், அதாவது எப்படின்னா சீசர்களாகிய அப்போஸ்தலர்கள் பண்ணதும் இதையும் நீங்க விளங்கி கொள்ள முடியும். அந்த சுவிசேஷ நூல்ல எப்படி எழுதப்பட்டிருக்கிறோ அதையே கம்பேர் பண்ணி தான் சொல்லி இது பண்ணியிருப்பாங்க, அனலைஸ் பண்ணியிருப்பாங்க, எல்லாம் பண்ணியிருப்பாங்க. நீங்க விட்டுக்கிட்டு அந்த நூற்றாண்டு இந்த நூற்றாண்டு பார் டே எனக்கு என்ன வேணும், நான் என்ன செய்யணும், எனக்கு உண்டான உபதேசம் என்ன, இது ஆல்ரெடி எழுதிட்டாங்களா? இந்த மாதிரி காரியங்களும் எழுதப்பட்டிருக்கு. நீங்க சொல்ல வேண்டிய அந்த கம்பு சுத்துற வேலையே வேண்டாங்கிறேன் நான். எதுக்கு நூதன காரியத்தை வேணும்? இப்போ எனக்கு தேவைக்கூடியது சால்வேஷன். எனக்கு சுவிசேஷம்னா அந்த காரியத்துக்கு தான் போகணும். எதையாவது ஒன்று உழைப்பிக்கிட்டு வச்சுக்கிட்டு வாயில வந்தது அது இதுங்கிறது, அப்புறம் பெரட்டி பேசுறது, அதுக்கப்புறம் ரோமன் கத்தோலிக்க டிரான்ஸ்லேட் பைபிள்ல இருந்து வசனத்தை கோட் செய்து ஆவிக்குற பிரகாரமா நான் இருக்கிறேன் அப்படிங்கிற நடிப்பு வேலையெல்லாம் இருக்கக்கூடாது. நூதன உபதேசமா இருக்கு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.